Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. வெந்து தணிந்தது காடுன்னு ஒரு படம் நம்மளோட நடிச்சாரு. அப்பவே வந்து 2 ஃபிலிம் டீல் போட்டோம். 2த்துக்கும் 2 தனி அக்ரிமெண்ட் போட்டு 2த்துக்கும் அட்வான்ஸ் பே பண்ணோம். வெந்து தணிந்தது காடு முடிஞ்சிருச்சு. அடுத்த படம் நமக்கு பண்ண வேண்டியது. அடுத்த படம் நமக்கு பண்ணாம ஆயிரக்கணக்கான ஷேர் ஹோல்டர்ஸ் நம்ம வந்து சிம்பு அடுத்த படம் சிம்பு எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு அட்வான்ஸும் பே பண்ணியிருக்கிறோம். அவங்க நிறைய பேர் என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரொடியூசர்ஸ் கையில் எதுவுமே இல்லையா? இல்லை ஆனால் நினச்சா கண்ட்ரோல் பண்ணலாம், பட் யாருமே அதை நினைக்கிறது இல்லை. தமிழ் சினிமாவில் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் இது மாறும்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் வந்து டைரக்டர்ஸ் தான் அங்கே கிங் மாதிரி, அதுக்கப்புறம் ஹீரோஸ் தான் கிங்குன்ற மாதிரி. ஒரு ப்ரொடியூசராக சொல்லுங்கள், இப்போ தமிழ் சினிமாவில் யாரோட ஆட்சி நடக்குது? ஹீரோஸ் ஆட்சி நடக்குது. எதனால் எதை சொல்கிறீங்க? எதனால் சொல்கிறேன்னா, ஹீரோஸை நம்பி தான் ப்ரொடியூசர் இருக்காங்க, டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஆனால் அவங்க எடுக்கிறது தான் முடிவாக இருக்குல்ல சார்? ஆமாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சினிமா, ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஏதோ 2 வருஷம் 3 வருஷம் இல்லை, உங்களுக்கு சினிமா கூட இவ்வளோ வருஷம் ஒரு தொடர்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கும்ல. ஃபஸ்ட்டு வந்து டைரக்டர்ஸோட கதையாக இருக்கும், அதை வந்து ப்ரொடியூசர்ஸ் முடிவு பண்ணுவாங்க இவங்கள ஹீரோ. இப்போ வந்து அவங்க பண்ணுற விஷயம் ஹீரோஸோட டேட் மட்டும் வாங்கிட்டா போதும், மற்ற எல்லாமே அவங்க முடிவு பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க? இது நிச்சயமாக ஆரோக்கியமானதே கிடையாது. லாங் ரன் இதெல்லாம் நிற்காது. எப்பவுமே நிற்கணும்னா கண்டென்ட் தான். கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா ஹீரோ இல்லாத படமும் ஓடிட்டு தான் இருக்குது, ஓடாமல் இல்லை. சார், இப்போ இருக்க யூடியூப் காலத்தில் ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்பப்போ வாரம் இது வரும். அதில் வந்து நடிகர்களை பற்றி கிசு. இப்போ வந்து யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை. ப்ரொடியூசர்ஸ் முதற்கொண்டு கிசுன்னு இல்லை, இவங்களுக்கும் சண்டை, இவர் படம் ஏன் வரலன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது. இதெல்லாம் நீங்கள் காதில் வாங்கிப்பீங்களா? உங்களை பற்றி ஏதாச்சும் ஒரு நியூஸ் வருது? நான் வாங்கிக்கிறதே இல்லை. எதையுமே நான் அதை பற்றி கேரும் பண்ணுறது இல்லை. எனக்கு தெரியும் எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு அதுக்கு டைமும் இருக்கிறது இல்லை. என்ன காரணம்னா, இப்போ நேற்று நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்க, நான் இப்போ இந்த இன்டர்வியூக்காக ஒரு ரெஃபரன்ஸ்க்கு பார்க்குறேன். எல்லாத்துலேயும் பார்த்தா ஐஸ்வரி கணேஷ் ரெட் கார்டு வழங்க கூறினார், சிம்புவுக்கு ரெட் கார்டு வேண்டும் நல்லா ஒரு வேளை உண்மையிலே சொல்லிட்டார் போல சார் அவருக்கு ரெட் கார்டு. ஆனால் நீங்கள் அதை சொல்லவே இல்லையா? ரெட் கார்டு வேணும்னு சொல்லலை, அங்கே கேள்வியாக கேட்டாங்க. ஆனால் வெளியில் சொல்லும்போது நீங்கள் தான் சிம்புக்கு ரெட் கார்டு கொடுக்குறதா சொல்கிறாங்க. இல்லை அது தப்பான விஷயம். அது சிம்பு வந்து வெந்து தணிந்தது காடுன்னு ஒரு படம் நம்மளோட நடித்தார். அப்போவே வந்து 2 ஃபிலிம் டீல் போட்டோம். 2த்துக்கும் 2 தனி அக்ரிமெண்ட் போட்டு 2த்துக்கும் அட்வான்ஸ் பே பண்ணோம். பண்ணிவிட்டு வெந்து தணிந்தது காடு முடிஞ்சிருச்சு. அடுத்த படம் நமக்கு பண்ண வேண்டியது. அடுத்த படம் நமக்கு பண்ணாமல் அவர் வேறு ஒரு படத்துக்கு போனார். ஸோ வந்து கம்பெனி வந்து லிமிட்டட் கம்பெனி. இட்ஸ் நாட் இது கிடையாது, இண்டிவிஜுவல் கம்பெனியோ இல்லை ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியும் கிடையாது. இட்ஸ் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ரைட். ஸோ ஐ ஹாவ் டு ஆன்சரபிள் டு தி ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ எல்லாமே ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தெரியும், ஆயிரக்கணக்கான ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து சிம்பு அடுத்த படம் சிம்பு எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு அட்வான்ஸும் பே பண்ணியிருக்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்து பேலன்ஸ் ஷீட்லேயே வரும், வருஷம் எல்லாரும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போகும்போது வரும். ஸோ அவங்க நிறைய பேர் என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னு, சிம்பு படம் எப்போ எடுக்கிறீங்க, அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்களா, எப்போ எடுக்கிறீங்க? சிம்பு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அவர் வேறு ஒரு படத்துக்கு போயிட்டார். ஸோ அதனால் லீகலாக நான் வந்து என்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நான் ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்குறோம் அப்படின்றதுக்காக ஒரு லீகல் ஆக்ஷன் எடுத்தோம். ப்ளஸ் ப்ரொடியூசர் கவுன்சிலையும் லெட்டர் கொடுத்துருக்கோம், எங்கள் படத்தை முடித்து கொடுத்துட்டு அவர் அடுத்த படத்துக்கு போகட்டோன்னு. அது இப்போ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது, சுமூகமாக முடிஞ்சிடும். ஓகே, அப்போ கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 100% எதிர்பார்க்கலாம். சொல்லுவாங்கள்ல, சினிமாவில் அந்த மேஜிக் மட்டும் யாராலையுமே கற்றுக்க முடியாது. இந்த படம் ஓடாதுன்னு ரொம்ப எதிர்பார்ப்போம், அந்த படம் ஓடி இருக்காது, எதிரே பார்த்துருக்க மாட்டோம். உங்களுக்கு இது 2மே நடந்திருக்கணும் சார். எந்த படம் வந்து நீங்கள் ஓகே நான் வரும்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் ஒரு கூரையை பிச்சுட்டு கொடுக்கணும், அந்த மாதிரி நடந்த படம்னா இது கோமாளி சரியான ஹிட்டு. ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப நம்பிக்கை இருந்திருக்கும், இந்த படம் நல்லா போகணும். ஆனால் சில காரணங்களால் எதிர்பார்த்து அந்த ஒரு வெற்றி பெற்றிருக்காது. அது மாதிரி சிங்கப்பூர் சலூன் நம்ம ரொம்ப ரீசன் அதை பற்றி கேட்குறோம்னு நினச்சேன்னா, நீங்கள் ப்ரொமோஷன்லேயே அவ்வளோ கான்ஃபிடன்ஸாக பேசியிருந்தீங்க, ஏதோ ஒரு இடத்துல அது ஆடியன்ஸ்க்கு அது ஒரு பெருசாக ஒரு இது கொடுக்கல. நீங்கள் எப்போ அது அந்த தப்பு உணர்ந்தீங்க? ஓகே, இந்த இடத்துல அந்த மிஸ்டேக் நடந்திருக்குன்னு எப்போ சார் உணர்வு? அது செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம், அதுவும் கிளைமேக்ஸ் வந்து மக்கள் ஏற்றுக்கல. நான் மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினச்சோம். சரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜாலியாக போச்சு, எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. செகண்ட் ஹாஃப் வரும்போது கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு. சொல்லுவாங்கள்ல, யார்கிட்டையும் வந்து
ஒரு ஆண்கள் கிட்ட அவங்களுடைய சம்பளத்தை கேட்கக்கூடாது, வயசை கேட்கக்கூடாதுன்ற. பட் இருந்தாலும் ஒரு ப்ரொடியூசராக நான் ஓப்பனாக உங்ககிட்ட கேட்குறேன். ரீசெண்டாக இன்னொரு ப்ரொடியூசர் தேட்டர் ஒன்று இன்டர்வியூ எடுக்கும்போது சொன்னாங்க, இனிமேல் தமிழ் சினிமாவில் பெரிய பெரிய ஹீரோஸை வச்சு கார்ப்பரேட்ஸ் மட்டும் தான் படம் எடுக்க முடியும். என்ன காரணம், அவங்க கேட்கக்கூடிய சம்பளமே 180 கோடி 200 கோடி போயிடுச்சு. இனிமேல் மற்ற ப்ரொடியூசர்லாம் யாருமே அணுகவே முடியாதுன்றாங்க. அது உண்மை, அந்த ஒரு நிலவரம் மாதிரி தான் இருக்காங்க இப்போ. ஒரு சில ஹீரோஸ் தானே கேட்குறாங்க, எல்லாருமே டாப் லீக் ஹீரோஸ். டாப் லீக் ஹீரோஸ் மட்டும் தானே கேட்குறாங்க, மற்றவங்கெல்லாம் அந்த மாதிரி யாரும் கேட்குறது இல்லையே. ஓகே. ஸோ உங்களோட ஸ்டைல் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய படங்கள் வந்து நிறைய வந்து ஒரு சொல்கிற மாதிரி ஒரு அடுத்த கட்ட ஹீரோஸ் வச்சு பண்ணுறேன். ஒரு ராஜபாலாஜி இருக்கட்டும், ஹிப்பா பாதி அவர்களாக இருக்கட்டும். ஸோ இவங்களாம் ஓடக்கூடிய படங்கள் தான். ஆனால் அந்த டாப் லீக்ல இருந்து ஒரு செகண்ட் லீக்ல இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ இது உங்களோட ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்கலாமா? நம்ம வந்து சிம்பு வச்சு எடுத்திருக்கோம், ஜெயம் ரவி வச்சு எடுத்திருக்கோம். ஜெயம் ரவி வச்சு 3 படம் எடுத்திருக்கோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் ட்ராவல். ஆமாம் ஆமாம். ஓகே சார். அப்படி பார்க்கும்போது இப்போ வெந்து தணிந்த கதை ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. இப்போ ரீசனோட எல்லாருமே ப்ரெஸ் ஷோவில் வருமா தான் கேட்டாங்க, சார் என்ன சார் சிம்பு அவர்கள் ரெட் கார்டு கொடுத்துறாங்களா, படம் வர பண்ண மாட்டாங்களா, டக்குன்னு தக் லைஃப் போயிட்டாருன்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வியோட தொடர்ச்சியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ப்ரொடியூசர்ஸ் கையில் எதுவுமே இல்லையா? அவங்க நினச்சா அதை ஒரு கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாதா? இல்லை இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் நினச்சா கண்ட்ரோல் பண்ணலாம், பட் யாருமே அதை நினைக்கிறது இல்லை. எங்கே நடக்குது அந்த ஒரு கையை விட்டு நழுவி போகிறது எங்கே இருக்குது? அது எல்லா ப்ரொடியூசர்ஸும் ஒன்றா சேர்ந்து இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் படம் எடுக்கணும் அப்படின்னு அவங்க ஒன்று சேர்ந்து படம் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸு ஒன்று சேர்ந்து முடிவெடுத்தால் இது வந்து நிச்சயமாக நிற்கும். இது வந்து இப்போது தெலுங்கு இண்டஸ்ட்ரீஸில் பண்ணிகிட்ருக்காங்க, மலையாளம் இண்டஸ்ட்ரீஸில் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் யாரும் முன் வரலை இது பண்ணுறதுக்கு. ஓகே. இன்ஃபேக்ட் இப்போ மலையாள இண்டஸ்ட்ரி பற்றி பேசும்போது இந்த ரீசெண்ட் டைம்ஸ் இந்த 2024 அதிக ஹிட்டு கொடுத்தது மலையாளம் இண்டஸ்ட்ரி. மஞ்சுமல் பாய்ஸ்ல இருந்து இப்போ நிறைய படம் சொல்லலாம். பிரேமலு எல்லாமே 100 படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 10 கோடிக்குள்ள 15 கோடிக்குள்ள இருக்கு. ஆனால் 100 கோடி 200 கோடி போயிடுச்சு. இதெல்லாம் எல்லா ப்ரொடியூசர்ஸோட கனவு ஏக்கமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் எடுக்கிறது. ஆனால் அப்படி பார்க்கும்போது அதே மலையாளம் ரொம்ப ஒரு டாப் லீக் ஆக்டர்ஸோட சம்பளம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10 கோடி 15 கோடி தான். அது இன்னும் ஆச்சரியமாக இருக்குது, என்னப்பா இவங்க இன்னும் 10 கோடி 15 கோடி தான் வாங்கணும். ஆனால் இங்கே தமிழில் பார்க்கும்போது 150 200 போகுது. இது எப்படி சார்? சில பேர் சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ் தான் அவங்களை டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா, இன்னொரு பக்கம் அவங்க கொடுக்குறதால தான் நாங்கள் வாங்குறேன்னு. இது அப்படியே தான் போயிட்டு இருக்குமா? இப்போதைக்கு அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஆனால் ரொம்ப நாளாக போக முடியாது. ஏன்னா இப்போவே வந்து பெரிய ஆர்டிஸ்ட் படத்தையே ஓடிடி வாங்குறதில்ல. ஓ ஓகே. ஸோ வாங்கலைன்னும் போது டெஃபினட்டாக அது கீழே இறங்கி தான் வந்து ஆகணும். அவங்க டிமாண்ட் என்ன? நான் பேர் சொல்ல விரும்பலை. ஒரு படம் வந்து இன்னைக்கு லாஸ்ட் படம் வந்து 125 கோடிக்கு போயிடுச்சு. இந்த தடவை வந்து 90 crore மேலே போகலை அதே ஹீரோ. ஓகே ஓகே. ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சு, இப்போ கம்மி ஆகிடுச்சு. ஸோ டெஃபினட்டாக அந்த ப்ரொடியூசர் வந்து லாஸ் ஆவார். அவர் எப்படி திருப்பி அதே ஹீரோவுக்கு அவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க? இல்லை வேறு எந்த ப்ரொடியூசர் கூட வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு இதில் அடிபட்டு லாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த ப்ரொடியூசர் திருப்பி போய் அந்த சேலரியை கொடுக்க முடியாது. ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ஓடிடி தளங்களும் ஒரு பெரிய பிஸ்னஸ் மார்க்கெட்டாக பார்க்க முடியும். அவங்க எப்படி வாங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப பெரிய ஹீரோஸ் படம்னா டக்குன்னு வாங்குறாங்க. ஆனால் அதான் அவங்களே இப்போ பெரிய ஹீரோஸ் படத்தை கூட டக்குன்னு வாங்குறது இல்லை. ஓகே. தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகிட்ட பிறகு நான் வாங்குறேன் வாங்கிடுறாங்க முன்னாடி. பட் அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ கேட்குற பணத்தை கொடுத்து முந்தி மாதிரி வந்து ஹீரோ பெரிய ஹீரோன்னா உடனே முடிச்சுடுவாங்க, பூஜையிலே முடிச்சுடுவாங்க. இப்போ அவங்களே படம் எடுத்து முடித்து படம் போட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் தான் போகிறாங்க. ஓகே சார். ரொம்ப சமீபத்தில் திருப்பூர் சுப்பிரமணியம் அவரை இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். அவர் என்ன சொல்லியிருந்தார், இப்போ ப்ரொடியூசர்ஸ் பண்ணுற தப்பு என்னென்னா, அது ஒரு டேபிள் கணக்கு ஒன்று போடுறாங்க வச்சு, இந்த ஹீரோ வச்சு ஒரு படம் எடுத்தால் இவ்வளோ ஆகும் டிஸ்ட்ரிபியூட்டருக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு ஆன் த ஸ்பாட் நம்மளுக்கு வந்து கையில் ஒரு 20 கோடி நிற்கும். அந்த டேபிளில் ஒரு கணக்கு போடுறாங்க. ஆனால் அது அங்கே படமாக எடுக்கும் போது அந்த கணக்கு எங்கெங்கேயோ போய் அவங்களுக்கு 20 கோடின்றது 1 கோடி நின்னாலே பெரிய விஷயம் இல்லை. 20 கோடி மைனஸ் ஆகிடுது, ப்ளஸ் ஆகலை, மைனஸ் ஆகிடுது. ஓகே. அது நிறைய ரீசன்ஸு, டிலே ஆகும், ஷூட்டிங் எக்ஸ்டெண்ட் ஆகிடும், இவங்க நினச்ச பிஸ்னஸ் நடக்காது. இப்போ ஓடிடி 50 லட்சத்துக்கு 50 கோடிக்கு வாங்குறாங்கன்னா அவங்க 30 கோடிக்கு தான் வாங்குவாங்க. இவங்க ஆனால் நினைக்கும் போது டேபிளில் போடும்போது 50 கோடின்னு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால அது கம்மியாகிடும். ஸோ அந்த 20 கோடி ரூபா ப்ராஃபிட்டுன்னு வர்றது அது அப்படியே மைனஸ் ஆகிடுது. ஸோ இந்த சேலரியை முடிவு பண்ணுறது அந்த ஹீரோவா இல்லை ப்ரொடியூசரா? ஹீரோ தான். ஹீரோ தான், ப்ரொடியூசர் கிடையாது.
ஆனால் இப்போ இந்த இதெல்லாம் பேச முடியுமா சார்? நான் ஒரு சந்தேகமாக தான் கேட்குறேன். இப்போ ஒரு ஹீரோ ஒரு சம்பளம் கேட்குறாருன்னா ப்ரொடியூசர் சார் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, இது மளிகை வியாபாரமாக நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க சார், நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார், அது மாதிரி பேச முடியுதா ப்ரொடியூசர்ஸால்? நான் உங்களான்னு கேட்கல, ஜென்ரலாக கேட்குறேன். இல்லை பேசுவாங்க. ஏன்னா அந்த ஹீரோக்கே தெரியும் அவருக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, எவ்வளோ இதில் படம் பண்ண முடியும், எவ்வளோ ரிலீஸ் ஆகும்போது என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு வந்து அந்த ஹீரோக்கே தெரியும். அதை தெரிஞ்சு வச்சுட்டு தான் பண்ணுறாங்க. பட் ஒரு சில ஹீரோக்கள் வந்து அந்த எந்த கணக்குமே மைண்ட்லேயே எடுத்துக்கிறது இல்லை. நான் நடிக்கணும்னா எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுங்க அப்படின்னு. படம் போலனாலும் ஒத்துக்க மாட்டாங்க, பெருசாக போலனாலும் அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. அதை நம்பியும் ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் போய் கடனோ உடனோ வாங்கி கொடுத்துட்டு மாட்டிக்கிறாங்க. சார் இப்போ நம்ம இண்டஸ்ட்ரி இப்போ சம்பளம் இவ்வளோ வாங்குறாங்க அதெல்லாம் சரி, ஆனால் ஒரு பக்கம் பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொடக்ஷனாகவே இப்போ அடுத்து ஒரு ராமாயணம் ஒரு படம் தயாரிக்க போகிறோன்னு கேள்விப்படுறோம். அதோட பட்ஜெட் 850 கோடின்றாங்க. இது திரும்ப எடுக்க முடியுமா முடியாதான்றதை தாண்டி அவங்க இவ்வளோ பெரிய படம் பண்ணுறாங்க. தமிழ் அவர் எவ்வளோ கெப்பாசிட்டியில் நம்மளால் படம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ கங்குவாலாம் சொல்லும்போது 200 கோடி பட்ஜெட் 250 கோடி பட்ஜெட்ன்றாங்க. இப்போ எவ்வளோ நம்ம திருப்பி எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இப்போ இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ரொம்ப கஷ்டம். பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணாலே எடுக்க முடியறதில்ல அது. ஏன்னா இப்போ ஒரு பேன் இண்டியா லெவலில் ஒரு 4 லாங்குவேஜ் 5 லாங்குவேஜ் டப் பண்ணாலும் முடியாது சார். இது முடியாது. ஒரு ஆர்ஜே பாலாஜி கூட ஒரு இன்டர்வியூவில் கிண்டலாக சொல்லியிருப்பாரு அவங்க கூட உட்காந்துட்டு, இப்போ சாருக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனசுனா ஒருத்தருக்கு பர்த்டே வந்து சார் எனக்கு பர்த்டே இன்னைக்கு ஒரு 50 கோடி கொடுத்தா படம் எடுப்பேன், அப்படியாப்பா பர்த்டேவா சரி எடுத்துக்கப்பா படம், அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனசு. ஸோ எப்பவுமே சொல்லுவாங்க ரொம்ப இலக்கிய குணம் இருக்கவங்களுக்கு வந்து அந்த இறக்கம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக அவங்கள ஏமாத்தலான்னு. ஸோ நீங்கள் எப்பாச்சும் உணர்ந்துருக்கீங்களா அது மாதிரி கொஞ்சம் நம்ம ஈஸியாக ஏதாச்சும் ஒரு நல்ல வார்த்தை பேசி ஏமாத்திடுறானுங்களோ கொஞ்சம் அன்பாக பேசி அதை எப்பாச்சும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன், எப்பயாச்சும்லாம் இல்லை, நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். அது எப்படி நடக்கும், அந்த ஒரு சூழ்ச்சி எப்படி நடக்குது? அது சூழ்ச்சியாக அது அப்படியே நடந்துடும், எதிர்பார்க்கவே முடியாது. சரி அந்த மூடு, அந்த நேரம், அந்த டைம் டக்குன்னு நம்ம கமிட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி கமிட் பண்ணி நிறைய நல்லதும் நடந்திருக்கு, அந்த மாதிரி கமிட் பண்ணி பணமும் போயிருக்கு. சார் இப்போ நீங்கள் இப்போ பெருசாக ஷூட்டிங் ஸ்பாட் போக மாட்டீங்க, போனதே இல்லை. அப்படி பார்க்கும்போது கதை கேட்குறீங்க, அதோட அந்த ஃபைனல் காப்பி தான் பார்க்குறீங்க, எல்லாமே முடிஞ்சு மிக்சிங்லாம் முடிஞ்சு தான் பார்க்குறீங்க. பார்க்கும்போது என்னப்பா நீ கதை சொல்லும் போது வேறு மாதிரி இருந்துச்சு, படத்தில் இதெல்லாம் வேறு மாதிரி இருக்குன்னு சொன்னால் திரும்ப அதை எடுக்க முடியுமான்னு தெரியல. ஸோ அந்த இடத்துல என்ன நடக்கும்? ஒரு ப்ரொடியூசருக்கு பெருசாக படம் பிடிக்கல, டேரக்டராக அவர் நினச்ச மாதிரி எடுத்துட்டாரு. ஸோ அந்த இடத்துல என்ன நடக்கும்? திருப்பி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி திருப்பி ஷூட்டிங் போவோம். அப்படியா நடந்திருக்கு அந்த மாதிரி? இது இப்போ டைரக்டர்ஸ்க்கு அதுக்கு ஒத்துக்கிறாங்களா சார்? அதெல்லாம் ஒத்துக்கிறாங்க. சில பேர் சொல்லுங்க சார் இது என்னோட கதை, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான். இல்லை அந்த இப்போ நம்ம சொல்கிறது வந்து இன்னும் பெட்டர்மெண்ட்டுக்காக தான் சொல்கிறோம். அது அதை ஒத்துக்கக்கூடிய பக்குவம் எல்லாருக்குமே இருக்காது சார். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டிகேல வந்து ஒரு சிம்பு வந்து எல்லாத்தையும் அடித்து போட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே போவார், அதோட எண்டுன்னு போட்டிருந்தாங்க. நான் டைரக்டர்கிட்டையும் சிம்புக்கிட்டேயும் உட்கார வச்சு எனக்கு வந்து ஒரு கிராண்டியராக படம் முடியணும், இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருது அப்படின்னு சொன்னேன். உடனே டைரக்டர் வந்து ஒரு கான்செப்ட் சொன்னார். உடனே ஒரு வாரம் போய் ஷூட்டிங் போய் ராஜஸ்தானில் போய் எடுத்தாங்க. அதுக்கு 2-3 கோடி செலவு பண்ணி அதை கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ஃபைட்டு வச்சு ஃபைனலாக ஒரு பெரிய டான் ஆயிடுறாரு அப்படின்னு சொல்லி பார்ட் 2க்கு லீடு கொடுத்தாங்க. ஓகே அது உங்கள் ஐடியா தான் பார்ட் 2வா? இது இல்லை அதெல்லாம் டைரக்டர் ஐடியா. இது கொஞ்சம் நம்ம கிராண்டியராக வேணும் அப்படின்றது நான் ரெக்வஸ்ட் பண்ணது. உடனே டைரக்டர் அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணார். ஓகே ஸோ அது அவருக்கும் நல்லது தானே, ஒரு பிரம்மாண்டமாக கிராண்டியராக வர்றது. ஹீரோவுக்கும் அது உடனே டேட்டை கொடுத்து பண்ணிடலாம் சார் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 100 ஃபைட்டர்ஸ் எல்லாம் வச்சு பண்ணுவோம். சூப்பர். ஓகே ஸோ Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.